பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். அகோபிலத்தில் உள்ள ஜுவாலா நரசிம்மர். சூரியனே இவரைக் கண்டு நடுங்கும் அளவுக்கு அதிக ஒளி படைத்தவர். அந்த நரசிம்மரின் சொரூபமாக யோகத்தில் உள்ள நரசிம்மர். அதுவும் நமது தமிழ்நாட்டில். பில்லி, சூனியம், ஏவல், தீராத வியாதி, புத்தி சுவாதீனம் ஆகிய பிரச்சனைகளை ஒரே ஒரு நாழிகையில் தீர்க்கும் தெய்வம். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். வெறும் 24 நிமிடங்களில் நாம் மனம் உருகி கேட்கும் வரங்களை அருளக்கூடியவர். பஞ்சமகா பாவங்களையும் போகும் திவ்ய தலம். நாளை என்பதே இவரிடம் இல்லை. அதுவும் கார்த்திகை மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவரை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. ஒரு காலத்தில் விஸ்வாமித்திரர் இத்தலத்தில் கார்த்திகை மாதத்தில் சிறிது நேரம் நரசிம்மனை வழிபட்டு, அதாவது ஒரு நாழிகை வழிபட்டு பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றாராம். அதன்படியே நரசிம்மரின் அவதாரத்தை உடனடியாக தாங்களும் தரிசிக்க வேண்டும் என சப்த ரிஷிகளும் இங்கு வந்து ஒரு நாழிகை மட்டும் தவம் இருந்து கோடி சூரிய ஒளி பொருந்திய நரசிம்மரின் அழகிய தரிசனத்தை கண்டு வணங்கினார். ஒரு குழந்தையின் பக்திக்காக தோணை பிளந்து கொண்டு வந்து இரணியனை மடியில் போட்டு தன் நகத்தால் கிழித்து அவனைக் கொன்று பிரகலாதனை காத்து அருளிய தெய்வம். இன்றே, இப்போதே என அழைத்தவுடன் வந்து ஆசி வழங்கும் தெய்வம். இந்த உலகத்திலே இப்படி ஒரு தெய்வம் இல்லை என்றே சொல்லலாம். அவர் எடுத்த 10 அவதாரங்களில் இந்த அவதாரத்தில்தான் வந்தவுடன் தனது கடமையை முடித்துவிட்டு சென்றார் என கூறலாம். அப்பேற்பட்ட ஒரு அவதார சிறப்பு இந்த அவதாரத்துக்கு உண்டு. வந்த வேலையை மிக சிறப்பாக முடித்துவிட்டு விரைவில் வைகுண்டம் திரும்பிய பெருமாள். இரண்யகசிபு கதைக்கு வருவோம். இரண்யனைப் போல இதுவரை யாரும் அப்படிப்பட்ட நுணுக்கமான வரத்தை இறைவனிடம் தவம் இருந்து பெற்றதில்லை. அப்படி ஒரு வரம் அவன் பெற்றான். ஆயுதங்களால் மரணம் வரக்கூடாது, தெய்வங்களால் மரணம் வரக்கூடாது, மனிதர்களால் வரக்கூடாது, காலை நேரத்திலும் மரணம் வரக்கூடாது, மதியமும் வரக்கூடாது, இரவும் வரக்கூடாது. வீட்டிற்கு உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை. ஆகாயத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. உயிர் உள்ளதும் கொல்லக்கூடாது, உயிரற்றதும் கொல்லக்கூடாது எனக் கேட்டு இறைவனிடம் வரம் பெற்றான் இரண்யகசிபு. நாளுக்கு நாள் இவனுடைய தொல்லை அதிகம் ஆகியது. மேலும் இவனிடம் சிக்கி உள்ள பிரகலாதனை காக்க வேண்டி திருக்கோஷ்டியூரில் தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து வர போவதைப் பற்றி ஆலோசிக்கின்றனர். அதன் பின்னர் வைகாசி மாதம், சுவாதி நட்சத்திரம், சனிக்கிழமை அன்று இரவும் இல்லை, பகலும் இல்லாத பிரதோஷ நேரத்தில் மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை என்பது போன்ற உருவத்தில். ஆயுதங்கள் இல்லாமல் நரசிம்மர் தூணை பிளந்து வெளிவந்து உயிரற்ற வெறும் நகத்தைக் கொண்டு இரண்யனின் வயிற்றைக் கிழித்து அவனை அழிக்கிறார். அதன்பின் யோக நிலையில் இந்த தலத்தில் வந்து அமர்கிறார். இந்த தலத்தில் ஒரு வருடத்தில் உள்ள 12 மாதங்களில் 11 மாதங்கள் இங்கு அவர் தியானத்தில் இருக்கிறார். 12வது மாதம் கார்த்திகை முழுவதும் கண் திறந்து ஆசி வழங்குகிறார். நீங்கள் முழுமையான பக்தியோடு விரதமுறை மேற்கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் அவரை 1306 மலையின் படிமீது ஏறி சென்று பக்தியுடன் தரிசிக்கும் போது அவர் கண் திறந்து பார்ப்பதை உங்களால் உணர முடியும். இந்த தலம்தான் இருக்கும் நரசிம்மர் தலங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாக இது கூறப்படுகிறது. நரசிம்மர் அவதாரத்தை நிறைவு செய்து பிரகலாதனுக்கு முடிசூட்டிவிட்டு இங்கு ஓய்வாக வந்து அமர்ந்த இடம்தான் இந்த திருக்கடிகை. கடிகை என்றால் ஒரு நாழிகை. நாழிகை என்பது 24 நிமிடங்கள். இந்த திருக்கடிகை சென்னைக்கு அருகே சோளிங்கரில் சுமார் 750 அடி உயரத்தில் 1306 படிக்கட்டுகளுடன் மலை மீது யோக நிலையில் அமிர்தவல்லி தாயார் சமேதமாக கிழக்கு நோக்கி அமர்ந்து இருக்கிறார் மூலவர் யோக நரசிம்மர். இதற்கு அருகே சிறிய மலை ஒன்று இருக்கிறது. அந்த சிறிய மலையில் 406 படிக்கட்டுகளுடன் மலை மீது யோக நிலையில் அமர்ந்து இருக்கிறார் ஆஞ்சநேயர். இந்த மலையில் தவம் செய்து கொண்டு இருந்த ரிஷிகளுக்கு அரக்கர்களால் இடைஞ்சல் ஏற்படுகிறது. அவர்களை அழிக்க ஸ்ரீராமனை வழிபட்டு அவரிடம் இருந்து சங்கு சக்கரங்களைப் பெற்று இங்கு வந்த ஆஞ்சநேயர் காலன்
கேயன் எனும் இரு அரக்கர்களுடன் சண்டையிட்டு அவர்களை அழைத்து தவத்தில் இருந்த ரிஷிகளை காப்பாற்றினார். யோக ஆஞ்சநேயருக்கு 4 கைகள் உள்ளன. ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், மற்ற 2 கைகளில் ஜபமாலை உள்ளது. யோக ஆஞ்சநேயரின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடி நோக்கி அமைந்துள்ளது சிறப்பு. பேய் பிசாச்சு பிடித்தவர் தீராத நோயினால் வருந்துபவர்கள் இங்கு உள்ள குளத்தில் மூழ்கி எழுந்து பகவானை தரிசித்தால் அனைத்து துன்பமும் விலகும். இத்தலத்தில் முதலில் மூலவர் யோக நரசிம்மரை தரிசித்த பின் ஆஞ்சநேயரை தரிசிப்பது வழக்கமாக உள்ளது. மிக குறுகிய நேரத்தில் பகவானின் அனுகிரகம் நமக்கு இங்கு கிடைக்கிறது. யார் ஒருவர் தூய பக்தியுடன் 24 நிமிடம் இந்த மலையில் தங்கியிருந்து நரசிம்மரை வழிபடுகின்றனரோ அவர்களின் கஷ்டம், துன்பம், துயரம் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல விலகுகிறது. மேலும் அவருடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் 10 நாட்கள் இங்கு மிக சிறப்பாக நடைபெறும். அடுத்து வைகாசி மாதத்தில் நரசிம்ம ஜெயந்தியும் காஞ்சி கருட சேவையும் நடக்கும். ஆடி மாதத்தில் திருவாடிப்பூர உற்சவம். புரட்டாசியில் நவராத்திரி. ஐப்பசி மாதம் மணவாளமாமுனி உற்சவம். மார்கழியில் பகல்பத்து, ராப்பத்து உற்சவம். தை மாதத்தில் தைப்பொங்கலும், மாசியில் தொட்டாச்சாரியார் உற்சவம் நடைபெறும். இங்கு பிறந்த தொட்டாச்சாரியார் ஆண்டுதோறும் காஞ்சி சென்று வரதராஜ பெருமாளை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருமுறை உடல்நிலை சரியில்லாததால் காஞ்சி செல்ல முடியவில்லை. இங்கேயே அமர்ந்து காஞ்சிபுரம் கோவிலில் நடக்கும் கருட சேவையை நினைத்து கண்ணீர் சிந்தினார். உடனே பெருமாள் கருட வாகனத்தில் இங்குள்ள நரசிம்ம குளத்தில் தரிசனம் தந்தார். இதன் நினைவாக இன்றும் காஞ்சிபுரம் கோவில் பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி தொட்டாச்சாரியாருக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகம். இவை அனைத்திற்கும் மேலாக கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் விசேஷ திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு ஒன்று கூடுவர். அது மிகவும் பரவச உணர்வை தரக்கூடியதாக இருக்கும். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்று 108 திவ்ய தேசங்களில் 65வது திவ்ய தேசமாகும். இத்தலத்தில் நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் யோக நிஷ்டையில் அமர்ந்திருப்பது சிறப்பாகும். கோவில் காலை 8 மணி முதல் மாலை 5:30 மணி வரை திறந்திருக்கும். இந்த மலையில் உள்ள நரசிம்மரை வணங்கி வரும்போது புத்தி சுவாதீனம், பில்லி, சூனியம், ஏவல், தீராத வியாதி ஆகிய பிரச்சனைகள் தீரும் மற்றும் ஆண் பெண் தாம்பத்திய பிரச்சனை, குழந்தை இன்மை, திருமண தடை, தொழில் நஷ்டங்கள் தீருவதற்காகவும் பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர். இத்தலத்தில் வழிபட்டால் வியாபார நஷ்டம், பசி, மூப்பு ஆகியவை தீர்ந்து வாழ்வில் சுபிட்சம் ஏற்படுகிறது. பொதுநிலம் அல்லது வீடு வாங்க புதியதாக கட்ட பக்தர்கள் இந்த கோவிலின் மலைப்பாதையில் கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைத்து கோபுரம் போல கட்டுகின்றனர். இப்படி செய்தால் அவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட வேண்டுதல் உடனே நிறைவேறும் என்பது அவர்களின் மிகப் பெரும் நம்பிக்கையாக உள்ளது. இங்குள்ள நரசிம்ம குலத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் பிரம்மஹத்தி தோஷம் கூட நீங்கிவிடுகிறது என்பது ஐதீகம். இங்குதான தர்மம் செய்வது கையில் செய்வதற்கு சமமானது. மனநோய் உள்ளவர்கள், புத்திர பாக்கியம் வேண்டுபவர்கள், தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள குளத்தில் நீராடி மலை மீது உள்ள நரசிம்ம பெருமாளை தரிசித்து அருகில் உள்ள ஆஞ்சநேயரை தரிசித்து வரும்போது அவர்கள் வேண்டுதல் நிறைவேறுகிறது. கல்கண்டு படைத்தல், வெல்லம் படைத்தல், வாழைப்பழம் தருதல், வேட்டி, சேலை, தயிர் பிரசாதம் செய்து படைத்தல், அபிஷேக ஆராதனை ஆகியவை இங்கு முக்கியமான நேர்த்திக்கடனாக பக்தர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளிக்கிழமை அன்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெறும். திருமேனியில் சேர்க்கப்படும் பால், தயிர், தேன், சர்க்கரை முதலியவற்றை சேர்த்து பஞ்சாமிர்தம் பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகிறது. பெருமாளின் 108 திருப்பதிகளில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இந்த சோளிங்கர் திருத்தலம். சுவாமி சாலக்கிராம் அணிந்து உள்ளர். இவரது வடிவத்தை சிலா வடிவம் என்கின்றனர். தாயார் அமிர்தவல்லி வேண்டும் வரம் தருபவராக அருள் பாலிக்கிறார்.
மலைக்கோவில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஊரின் மைய பகுதியில் உற்சவருக்கு என தனி கோவில் அமைந்து உள்ளது. இங்குதான் பிரம்மோற்சவம் நடக்கிறது. இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளார் என்ற உண்மையை கண்கூடாக வெளிப்படுத்திய அவதாரம் இது. சிறுவன் பிரகலாதனின் சொல்லை சத்தியமாக்க தன்னை அண்டிய அவனுக்கு உதவிய அவதாரமாகும் இது. ஒரே கல்லாலான மலை மீது அருள் பாலிக்கும் இத்தலத்து பெருமாள் வேண்டுதல் ஏதும் இன்றி தன்னை 1306 படிகளில் ஏறி வந்து தரிசித்தாலே போதும் என பலன் தந்துவிடுவார். தொண்டை நாட்டு 22 திவ்ய தேசங்களில் ஒப்பற்ற திவ்ய தேசம் இது. காஞ்சிபுரத்திற்கும் திருவேங்கடம் மலைக்கும் இடையில் உள்ள திவ்ய தேசம் இந்த திருக்கடிகை சோளிங்கர் தலம். சப்த ரிஷிகளுக்காக கோபம் தணிந்து யோக முத்திரையில் தியான கோலத்தில் காட்சியளித்த இடம். இங்கு மன அமைதி கிடைக்கிறது. இம்மலையில் உள்ள மூலிகை மரங்கள் இங்கு வரும் மக்களுக்கு இரத்த கொதிப்பு, இதய நோய் பிரச்சினைகளை குணமாக்குகிறது. வாழ்வில் ஒரு முறையேனும் மக்கள் அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டிய முக்கியமான நரசிம்மர் திருத்தலம். வரும் கார்த்திகை ஞாயிறு மிகவும் சிறப்பான நாள். இந்த சோளிங்கர் நரசிம்மர் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் அளித்து வாழ்வில் உயர வைக்க வேண்டும் என பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.